வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ மென்சுரேஷன் 3D பார்ட்டு நம்ம இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்ட் 1ல் நான் என்னென்ன ஷேப் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா கனசதுரம், கனசெவ்வகம். ஓகே, ஸோ 2D பார்ட்டில் நம்ம ஃபார்முலாஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோமோ அதே போல் தான் இங்கே 3D பார்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ரீசண்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஒன்று 2D பார்ட்டை மட்டும் கொஸ்டின் கேட்டுறாங்க, அதாவது 2D பார்ட்டை மட்டும் ஒரு 4 அல்லது 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கேட்டுறாங்க, அல்லது 3D பார்ட்டில் மட்டுமே கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அனலைசிஸ்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். அதனால் நம்ம ஒரு பார்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்னொரு பார்ட்டை நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா, அதாவது 2D மட்டும் பார்த்துட்டு 3D நம்ம பார்க்காம போயிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நேரத்தில் ரொம்பவே லாஸ் ஆயிரும். கண்டிப்பாக 4 அல்லது 5 கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இந்த ஷேப், அதாவது கனசதுரம் கியூபு, கனசெவ்வகம் கியூபாய்டு, இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 3Dயை பொறுத்த வரைக்கும் ஹைட் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே முக்கியமானது. ஓகேவா? ஹைட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். ஓகே, அடுத்தது 2Dயை பொறுத்த வரைக்கும் மெயினாக பரப்பளவு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பரப்பு கான்செப்ட். ஓகே, பரப்பு கான்செப்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம அதுக்குரிய ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா கன அளவு. இந்த வால்யூம் கான்செப்டில் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் 3 கேட்டகரி இங்கே நம்ம பார்க்கணும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா சுற்றளவு, அதாவது 2Dயில் சுற்றளவு ப்ளஸ் பரப்பளவு, இந்த 2 கான்செப்ட் மட்டும் ஃபார்முலாஸ் இருக்கும். இங்கே 3D பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா, அதாவது பக்க பரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கன அளவு, வால்யூம். ஓகே, இந்த 3 கேட்டகரியில் நம்ம ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதில் நான் ஒவ்வொரு பார்ட்டாக நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது ஒவ்வொரு ஷேப்பை லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கனசதுரமும் கனசெவ்வகம் ஒரே ஃபார்மெட்டில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோலம், அரைக்கோளம், உள்ளீடற்ற கோலம், அந்த மாதிரி கான்செப்டை அடுத்த பார்ட்டு நான் கொண்டு வந்திருப்பேன். அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருளை, கூம்பு, இந்த மாதிரி கான்செப்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இடைக்கண்டம், இந்த மாதிரி கூட்டு வடிவம், இந்த மாதிரி கான்செப்டில் நான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ அப்போது 1 by 1 அந்த பர்டிகுலர் பார்ட்டு பார்க்கும்போது ஃபார்முலாஸ் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கனசதுரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கனசதுரத்துக்கு மொத்தம் 4, அதாவது பக்க பரப்புகள் இருக்கும். ஓகே, 4 பக்க பரப்புகள் இருக்கும். மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் சேர்க்காம. அப்போது நம்ம பரப்பளவு, சதுரத்தன பரப்பளவு A² நம்ம பார்த்துருந்தோமா? இப்போது இதோட பக்க பரப்பு அப்படின்னா மொத்தம் 4 பக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது அந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சேர்க்காம மொத்தம் 4. அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிற போது மொத்தத்துக்கு நம்மளுக்கு 6 பக்கங்கள்ங்கிறது இருக்குமா? சைடில் இருக்க 4 ப்ளஸ் மேலே இருக்க 1 கீழே இருக்க 1, அப்போ 6A². இதுதான் கனசதுரத்திற்கான மொத்த புறப்பரப்பு அல்லது வெளிப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் அப்படிங்கிறபோது A³. ஓகே, அப்போது இந்த கனசதுரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பக்கமோட வேல்யூ தெரிஞ்சால் போதும். அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணால் பக்கப்பரப்பு, ஸ்கொயர் பண்ணிவிட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மொத்த புறப்பரப்பு, லாஸ்ட்டில் ஏ வேல்யூ க்யூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம்ங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? அதே இது கனசெவ்வகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு 2/L+B அப்படிங்கிறது நம்ம செவ்வகத்தோட சுற்றளவு நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே பரப்பளவுக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த ஹைட் அப்படிங்கிற மட்டும் மல்டிபிள் ஆகும். இதான் நான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன். 3D கான்செப்ட் அப்படின்னா அந்த ஹைட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேவா? அதே இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கனசெவ்வகத்துக்கூட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2/LB + BH + HL. ஓகேவா? இதுதான் இதற்கான ஃபார்முலா. அதே இது கனசெவ்வகத்துக்கான வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா L × B × H, LBH அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, இந்த 6 ஃபார்முலாஸ் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா கனசதுரமோ கனசெவ்வகம் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து இன்னும் நீங்கள் அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உருளை கான்செப்டில் ரொம்பவே அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட், எதாக இருந்தாலும் நம்ம நல்லா தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? ரைட், இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம 1 by 1 பார்த்துலாமா? வாங்க 1 by 1 நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கனசதுரம் ஷேப்பு, அதோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? ஏ கியூப். அப்போது இந்த வேல்யூ கனசதுரத்தோட கன அளவு கண்டுபிடிக்கணும். நம்ம பக்க அளவு தெரிஞ்சால் போதும். இங்கே டைரெக்டாக பக்க அளவு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 5 கியூப் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 5 கியூப் பண்ணால் 125. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கனசதுரத்தின் வெளிப்பரப்பு 96 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம்? கன அளவு அப்படின்னா ஏ கியூப் தான். அதாவது என்ன ஷேப்பு? கனசதுரத்தோட கன அளவு ஏ கியூப் தான். நம்மளுக்கு பக்க அளவு தேவை. ஆனால் இங்கே பக்க அளவு டேரெக்டாக கொடுக்கல. இதோட வெளிப்பரப்பு 96 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்களா, சதுர சென்டிமீட்டர்ன்ட்டு. இப்போ கனசதுரத்தோட வெளிப்பரப்பு அப்படின்னாலும் மொத்த புறப்பரப்புனாலும் ஒன்று தான், 6a². இதோட வேல்யூ தான் அவங்க 96ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை க்யூப் பண்ணணும். இப்போ ஓராறு 6, இங்கே ஓராறு 6 வரும், பேலன்ஸ் 3 36 அப்படின்னா 6 36. அப்போ a² வேல்யூ 16 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன? 4. இப்போ தான் நம்ம ஏ கியூப் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ கியூப் வேல்யூ என்ன? 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 64ன்னு கிடைக்கும். 64. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4√3 சென்டிமீட்டர் மூலை விட்டம் கொண்ட கனசதுரத்தின் கன அளவு காண்க. ஆக்சுவலாக நான் இந்த ஃபார்முலாஸில் மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா சொல்லலை. இப்போ கனசதுரத்தோட மூலை விட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, a√3 இதுதான் அதற்கான ஃபார்முலா கன சதுரத்தோட மூலை விட்டத்துக்கு. இப்போ இதோட மூலை விட்டம் a√3யோட வேல்யூவே உங்கள் 4√3ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து கனசதுர கன அளவு ஏ கியூபோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மூலை விட்டத்துக்கான ஃபார்முலாவிலேருந்தே நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளானதா, √3 மட்டும் கேன்சல் பண்ணால் போதும். ஏவோட வேல்யூ 4. இப்போ நம்ம மறுபடியும் ஏ கியூப் பண்ணோம் அப்படின்னா 4 க்யூப் பண்ணால் 64. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது இங்கே ஒரு ஃபார்முலா, இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு கனசதுரங்களின் பக்கங்களின் வீதமானது 2:3 எனில் அதன் பக்க பரப்புகளின் வீதங்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்டில் கொஸ்டின் வரும். ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கனசதுரத்தோட பக்கங்கள், அதாவது 3D கான்செப்ட் தானே, பக்கங்களோட வீதம் கொடுத்துட்டு அவங்க, அதாவது ஆர் வேல்யூ ஆர் பக்கம் வேல்யூ, இந்த மாதிரி பக்கங்களோட வேல்யூ கொடுத்துட்டு பரப்போட வேல்யூ, அதாவது பக்க பரப்பு தானே, பரப்போட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளானது, இங்கே கொடுத்துருக்க ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணிடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நீங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் யோசிக்க தேவையில்ல. எப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணால் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன, இந்த ஏங்கிற வேல்யூ பக்க வேல்யூ 2:3 கொடுத்துருக்காங்க. இப்போ பரப்பு அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 4:9 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். அதே இது பக்க வேல்யூ கொடுத்துட்டு கன அளவு கேட்டாங்க அப்படின்னா, கன அளவு கேட்டாங்கன்னா இதே பக்க வேல்யூவை அப்படியே க்யூப் பண்ணிடுங்க. இப்போ இங்கே என்ன, 2 இருக்குது, 2ஓட க்யூப் வேல்யூ 8, 3ஓட க்யூப் வேல்யூ 27. இதுதான் கன அளவுக்கான ரேஷியோ. ஓகே, என்ன கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. பரப்பு கேட்டால் ஸ்கொயர் பண்ணிடணும், கன அளவு கேட்டால் க்யூப் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டு, யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எல்லா ஷேப்புக்குமே ஒரு ரேஷியோ கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும். அது ரேஷியோ கான்செப்ட்டுக்கு அழகாக பரப்பு அப்படின்னா பக்க வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும், கன அளவு அப்படின்னா பக்க வேல்யூ, அந்த பக்க வேல்யூ க்யூப் பண்ணிடணும். ஓகேவா? ரைட்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா, அதாவது இந்த மாதிரி லிட்டர் வேல்யூ கான்செப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கன அளவு வர்ற வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 27 அப்படிங்கிறது எதோட க்யூப் வேல்யூ? ஓகே, எதோட க்யூப் வேல்யூ? 3ஓட க்யூப் வேல்யூ தான், அவ்வளோதான். அப்போது 3 அப்படிங்கிற 3 சென்டிமீட்டருங்கிறதா, சாரி இங்கே லிட்டர் அப்படி தானே, மீட்டர் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஓகே, சென்டிமீட்டரில் மீட்டர் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். அப்போது 1 மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது 1000 லிட்டர், 1000 லிட்டர். அப்போது 3 க்யூப் அப்படிங்கிற போது நம்மளுக்கு 27 × 1000. அப்போது என்ன வரும்?
27,000 அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போது ஈஸியாக அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதோட க்யூப் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கனாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டு தான், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட் வேல்யூ. இப்போது 125,000 லிட்டர்னு கொடுப்பாங்க. ஜஸ்ட் 125ங்கிறது எத்தனை எதோட க்யூப் வேல்யூ? 5ஓட க்யூப் வேல்யூ. அப்போ 5 மீட்டர் தான் அதோட பக்க வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர்னு, அது பக்கம் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ஷேப்பு? கனசதுரம். அதோட மொத்த வலைபரப்புனா 6a². ஓகேவா? 6a² வேல்யூ தான் அவங்க 384ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஏவோட வேல்யூ மட்டும் அவங்க கேட்குறாங்க. அப்போது இதில் 6ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 36, பேலன்ஸ் 2 24னா 6 24. ஓகேவா? இப்போ a² வேல்யூ 64னா ஏவோட வேல்யூ என்ன? 8. ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அதன் மொத்த பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3D கான்செப்டில் இந்த மாதிரி பர்சன்டேஜுங்கிற வரும். ரொம்ப சிம்பிளாக அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போது பக்கத்தோட சதவீதம் கொடுத்து பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. எப்பயும் போல் இந்த x + y + xy/100 இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸும் 50% தான், ஒய்யும் 50 தான். அப்போ 50 + 50 + 50 × 50 / 100. இப்போ இதெல்லாம் அடிச்சு கொடுங்க. அடிச்சிங்கன்னா 5 25ன்னு இருக்கும். ஏற்கனவே 50 ஆட் பண்ணோம்னா 100ன்னு வரும். இங்கே ஒரு 25. அப்போ 125%. 125% ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கனசெவ்வகத்தோட கன அளவு கேட்டிருக்காங்க. 3 அளவு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே ஒரு வேல்யூ எல், இன்னொரு வேல்யூ பி, இன்னொரு வேல்யூ ஹச் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வகத்தோட கன அளவு அப்படின்னு ஃபார்முலா என்ன? எல் × பி × ஹச். அப்போ 11 × 10 × 7. ஓகேவா? 11 × 7 77, 77 × 10 770. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். 770 மீட்டர்². ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கனசெவ்வக தொட்டியின் கன அளவு லிட்டரில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது எவ்வளவு க்யூப் வேல்யூ, அதான் மீட்டர்². இங்கே மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மீட்டர்³ அப்படின்னா கனசெவ்வகத்தோட கன அளவு அப்படிங்கிற போது எல் × பி × ஹச் தான். இதே வேல்யூ 3 × 2 × 1 என்ன வரும்? 2 6. அப்போ 6 மீட்டர்³ வரும். 1 மீட்டர்³ வேல்யூ என்ன? 1000 லிட்டர். அப்போ 6 மீட்டர்³ அப்படின்னா 6000 லிட்டர். இந்த மாதிரி கனசதுரத்துலேயும் லிட்டர் வேல்யூ கேட்பாங்க, கனசெவ்வகத்துலேயும் வந்துட்டு லிட்டர் வேல்யூன்னு கேட்பாங்க. ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 மீட்டர் 2 மீட்டர் மற்றும் 1 மீட்டர் ஆகியவற்றை முறையே நீள அகல உயரங்களாக கொண்ட கனசெவ்வகத்தின் வெளிப்பரப்பு காண்க. ஓகேவா? ஸோ இங்கே வெளிப்பரப்புன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலாஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெளிப்பரப்பு அப்படிங்கிறபோது மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2/LB + BH + HL. ஓகே, இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போது 2 × L வேல்யூ இந்த வேல்யூ, B வேல்யூ இந்த வேல்யூ, H வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ 2 × 2 4ன்னு வரும். ப்ளஸ் B × H 2 × 1 2 தான் வரும். அடுத்தது H × 1 1 × 2 அப்போது 2ன்னு தான் வரும். ஓகேவா? இப்போ 2 × உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 8ன்னு வரும். இப்போ 2 × 8 16. ஓகேங்களா? ஸோ அப்போ கனசெவ்வகத்து வெளிப்பரப்பு 16 அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசெவ்வகத்தின் அடிப்பரப்பு மற்றும் கன அளவுகள் முறையே 180 சதுர சென்டிமீட்டர் மற்றும் 900 கன சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன செவ்வகத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? கன அளவு வால்யூம் = L × B × H. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அதோட அடிப்பரப்பு. இப்போ அடிப்பரப்பு அப்படின்னா ஒரு கன செவ்வகத்தில் அடிப்பரப்பு அப்படிங்கிறதும் அது ஒரு பரப்பு தான். அப்போ L × B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். L × Bயோட வேல்யூவே அவங்க 180ன்னு கொடுத்துட்டாங்க. 180 × H நம்ம எடுத்துக்கலாம். வால்யூம் வேல்யூ இங்கே 900 கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே 900 அப்படின்னு நோட் பண்ணிடலாம். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும்.
ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா 180ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 900 கிடைக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஆர் 900ஓட இந்த 180 டிவைட் பண்ணாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 10, இங்கே 2, இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5. அப்போது 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கான்செப்டில் என்ன ஷேப்னு மென்ஷன் பண்ணலையா, இந்த 3 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணுறாங்க அப்படின்னாவே இது ஒரு கன செவ்வகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கம்பியை அதிகபட்ச நீளம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு செவ்வகம்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீளம் அகலத்தை விட மூலைவிட்டம் பெரிய அளவாக இருக்குமா, அப்போ அதே கான்செப்டில் தான் கனசபத்தோட மூலைவிட்டம். இதுவும் நான் ஃபார்முலா சொல்லலை ஸ்டார்டிங்கில். எப்படி கன சதுரத்தோட மூலைவிட்டத்துக்கு நான் ஃபார்முலா சொல்லலை, ஆனால் என்ன ஃபார்முலா A√3ங்கிறது. அதே போல் கனசபத்துக்கான மூலைவிட்டத்துக்கான ஃபார்முலா D = L² + B² + H². இதுதான் L × B × H. நம்ம மூலைவிட்டங்கிற போது அதே L வேல்யூ B வேல்யூ H வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த 3 வேல்யூமே அதே ஆர்டரில் எடுத்துக்கலாம். L வேல்யூ, B வேல்யூ, H வேல்யூ. அப்போது 10ங்கிறது L வேல்யூனா 10² 100 ப்ளஸ் Bயும் 10 தான். அப்போது 10² 100, H வேல்யூ 5. அப்போது 5² 25. உள்ளே இருக்க வேல்யூலாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 100 + 100 200, 200 + 25 225. அப்போ ரூட்டுக்குள்ளே 225 இருக்குது. 225ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 15ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்டில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 50 மீட்டர் நீளம் 44 மீட்டர் அகலமுள்ள செவ்வக தொட்டியில் 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள உருளை வடிவ குழாயின் வழியாக 15 km/மணி வேகத்தில் தண்ணீர் விழுகின்றது. 21 சென்டிமீட்டர் அளவு நீர் மட்டம் உயர வேண்டுமானால் அதன் கால அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது 2D கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போது ஒரு தொட்டியிலேருந்து ஒரு குழாய் வழியாக தண்ணி நிரம்புது, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தொட்டி அப்படிங்கிற போது இங்கே நம்ம ஒரு கனசதுர தொட்டியாக வச்சுக்கலாம். குழாய் அப்படிங்கிறது ஒரு உருளை வடிவ குழாயை நம்ம வச்சுக்கலாம். அப்போது இதோட கன அளவும் இந்த உருளையோட கன அளவுங்கிறது நம்ம டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு நேரம் தேவை அப்படிங்கிற போது எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, உருளையோட கன அளவு என்ன, கன செவ்வகத்தோட கன அளவு L × B × H டிவைடட் பை உருளை சம்மந்தமாக நம்ம இனிவேல் தான் நம்ம பார்ப்போம். அதோட கன அளவு அப்படின்னா உருளையோட கன அளவுனா πr²H. ஓகேவா? πr²H. ஓகேவா? இப்போது இதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கனசெவ்வகம் அப்படிங்கிற போது நீளம் இங்கே கொடுத்துருக்காங்க, அகலம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் உயரணும், எவ்வளவு நீர் மட்டம் உயரணும் அப்படிங்கிறது தான் அளவு கொடுத்துருக்காங்க. 21 சென்டிமீட்டர் உயரம்னு சொல்லியிருக்காங்கள, இதவே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா Hன்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மற்றதெல்லாம் மீட்டரில் இருக்குது, ஆனால் இது ஒன்று மட்டும் சென்டிமீட்டரில் மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு நீங்கள் மாற்றிடணும். இப்போ எல் 50 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டருக்கு சமம். அப்போது 50 × 100 5000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ. இப்போ நம்ம மேலே இருக்க வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது எல்லோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. பியோட வேல்யூ என்ன, 44 மீட்டர். அப்போது 1 மீட்டர் 100னா 44 × 100 4400. இது பியோட வேல்யூ. அடுத்து ஹச்சோட வேல்யூ தான், அவங்க 21 சென்டிமீட்டர்னே கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக 21 போட்டுடலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை அழகாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பை வேல்யூ என்ன, 22/7. அடுத்து ஆர் வேல்யூங்கிற போது அவங்க 14 சென்டிமீட்டர் விட்டம்னு கொடுத்துட்டாங்க. இங்கேயும் சென்டிமீட்டர் தானே, அப்போ நம்ம மொத்தத்துக்கு சென்டிமீட்டர் மாற்றினால இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டத்துலேருந்து ஆர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து பாதி 7 தானே. அப்போது இங்கேயும் நம்ம 7 ஸ்கொயர்னால இன்னொரு 7 போட்டுறோம். ஓகேவா? இன்ட்டு அடுத்தது என்ன, ஹச். இந்த ஹச் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, இதவே நம்ம ஹச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு மாற்றம் பண்ணணும். ஏன்னா 15 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிலோமீட்டரை நான் என்ன பண்ணுறேன்னா சென்டிமீட்டராக மாற்றிக்கிறேன். ஆனால் ஹவர்ஸை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே ஹவர்ஸில் இருக்குது. அப்போ இது ஹவர்ஸில் இருக்கலாம், ஆனால் கிலோமீட்டர் மட்டும் நான் சென்டிமீட்டராக மாற்றிடலாம். எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டு கிலோமீட்டரை 15ன்னு இருக்குல்ல, இந்த 15ன்னு இருக்க கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்போ 1000ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது சென்டிமீட்டராக நான் மாற்றுறதுக்கு 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 15 × 1000 × 100 அப்படிங்கிறது நான் சென்டிமீட்டராக மாற்றினதுக்கு அர்த்தம். புரியுதா? ஸோ கரெக்டாக இந்த சேஞ்சஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதை நீங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கவனிங்க, 15 வரும், 15,000ங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அடுத்து 100 அப்படிங்கிறத வச்சுக்கலாம், × 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணால் டைரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3 0 இருக்குது, இந்த 3 0வும் இந்த 3 0வும் கேன்சல். அடுத்து இந்த 100ல் இருக்க இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல். அடுத்து இந்த 1 7 இங்கே இருக்க 1 7 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 1 22 22 2 22 44. ஓகேவா? அடுத்து 1 5 5 35 15 1 7 7 21. இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2ங்கிறதா அப்போது மொத்தத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த 2 ஷேப் இன்வால்வ் ஆகுது, அந்த 2 ஷேப்லேயும் கன அளவு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டால் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அளவியல் 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும், ஃபார்முலா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலாவை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஃபார்முலா எழுதுங்க. அப்போ தான் நல்லா மைண்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணால் நம்பர்ஸ் தான் அங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அழகாக நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸ் இங்கே இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கனசதுரம் கனசெவ்வகம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாடல்ஸ் கேட்குறாங்களோ ஸோ அது எல்லாமே இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.